செய்தியை பார்த்து வருகிறோம். தடையில்லா சான்றிதழ் தந்தவர்களுக்கு நன்றி தெரிவித்திருக்கிறார் நடிகை நயன்தாரா. சமீபத்தில் நயன்தாராவின் திருமணம் தொடர்பான டாக்குமெண்ட்ரி வெளியாகி இருந்தது. இந்த சூழலில் தற்போது தடையில்லா சான்றிதழ் தந்தவர்களுக்கு நன்றி தெரிவித்திருக்கிறார் நடிகை நயன்தாரா. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜாவிடம் கேட்கலாம். ராஜா, முழுமையான விவரங்கள். வணக்கம். நயன்தாரா நடிப்பில் அண்மையில் ஒரு ஆவணப்படம் நயன்தாரா பியாண்ட் த ஃபேரி டேல் என்ற ஒரு ஆவணப்படம் அண்மையில் நெட்ஃபிளிக்ஸில் வெளியாகி இருந்தது. இது தொடர்பாக ஒரு 3 வினாடிக்கு 10 கோடி ரூபாய் வரை இழப்பீடு வேண்டும் என்று தனுஷ் கேட்டிருந்ததாக ஒரு சர்ச்சை அண்மையில் வெடித்திருந்தது. இந்த நிலையில் நயன்தாரா ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் தனது ஆவணப்படம் வெளியாகி இருப்பதை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். பல்வேறு மகிழ்வான தருணங்கள் அடங்கிய தனது திரைப்பயணத்தில் இணைந்து பணியாற்றிய திரைப்படங்கள் இன்றியமையாதது அப்படின்னு அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. இதே போல படங்கள் குறித்த நினைவுகளும் ஆவணப்படத்தில் இடம்பெற்ற ஆவணப்படத்தில் தங்களை பற்றி ஒரு சிறிய அளவு பகுதி இடம்பெற வேண்டும் என அணுகிய போது எந்தவித தயக்கமும் இல்லாம அவங்க தடையில்லா சான்றிதழ் வழங்கியதாக அவங்களுக்கு தனது பேரன்பை தெரிவித்துக் கொள்வதாக நயன்தாரா தனது அறிக்கையில் கூறியிருக்கிறார். இந்த பட்டியலில் இந்தி திரையுலகில் ஷாருக் கான், கௌரி கான் உள்ளிட்டவர்களுக்கு நன்றி தெரிவிச்சிருக்காங்க. அதே நேரத்தில் தமிழ் சினிமாவில் ஒரு நீண்ட பட்டியலையே அவங்க வெளியிட்டிருக்காங்க. ஆனா இந்த பட்டியலில் நடிகர் தனுஷோட பெயர் இடம்பெறவில்லை. இதே போல தெலுங்கில் சிரஞ்சீவி, மலையாளத்தில் தயாரிப்பாளர்கள் ஹவுலி போட்டோர், மகாசுபேர் உள்ளிட்டவர்களுக்கு அவர் ஒரு நன்றி தெரிவித்து ஒரு 3 பக்க அறிக்கையை தற்போது வெளியிட்டிருக்கிறார்கள். ராஜா, இதில் குறிப்பாக பல செலிபிரிட்டிஸ், அதே மாதிரி பல தயாரிப்பாளர்கள் இந்த டாக்குமெண்ட்ரிக்காக தங்களுடைய தடையில்லா சான்றிதழை வழங்கி இருக்கிறார்கள். இதில் குறிப்பாக யாருக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த அறிக்கை என்பது வெளியாகி இருக்கிறது? அவங்க தன்னுடைய திரைத்துறை பயணத்துல பல மொழிகள் அவங்க நடிச்சிருந்தாலும் ஹிந்தியில குறிப்பா ஷாருக் கானுக்கும் கௌரி கானுக்கும் அவங்க நன்றி சொல்லியிருக்காங்க. தமிழ்ல இயக்குனர் சிகரம் பாலச்சந்தர், புஷ்பா கந்தசாமி இவங்களுக்கு முதல் நன்றியை குறிப்பிட்டிருக்காங்க. அதே போல லைகா தயாரிப்பு நிறுவனத்தின் சுபாஷ் கரன், வேல்ஸ் திரைப்பட தயாரிப்பு நிறுவனமான வேல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனலின் ஐஸ்வரி கணேஷ், அர்ச்சனா கல்பாத்தி, ஏஜிஎஸ் நிறுவனத்தோட அர்ச்சனா கல்பாத்தி, அப்புறம் ரெட் ஜெயின்ட் மூவிஸோட உதயநிதி ஸ்டாலின் மற்றும் செண்பகமூர்த்தி ஆகியோருக்கு ஒரு பெரிய பட்டியலையே அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. இதுல ஆர்டி 24AM ஸ்டுடியோஸ் வேலைக்காரன் படத்தில் தயாரிப்பாளராக இருந்த ஆர்டி ராஜா அவர்களுக்கும் தன்னுடைய நன்றியை தெரிவிச்சிருக்காங்க. இதுல தமிழ், தெலுங்கு, கன்னடத்தை தவிர மற்ற 4 மொழிகளிலும் அவங்க தன்னுடைய நன்றி தெரிவிச்சிருக்காங்க. முன்பாக தனுஷ் தரப்பிலிருந்து அவர்களுக்கு தடையில்லா சான்றிதழ் கிடைக்கவில்லை என்பது தொடர்பாக ஒரு அறிக்கையும் வெளியாகியிருந்தது. இந்த நிலையில் தற்போது தடையில்லா சான்றிதழ் கொடுத்தவர்களுக்கு அவர் நன்றி தெரிவித்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜா.